அரங்கேற்றம் நடத்தி கொண்டிருக்கும் தங்கச்சி சாந்தி அவர்கள் படிக்கிறத எல்லாரும் ஆதரிப்போம். இப்பொழுது சமுதாய தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கவனிக்கப்படுகிறது. பண்புடி தேவ சமுதாய நாட்டாமை ரவி பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பண்புடி துணைத் தலைவர் சண்முகசாமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக கடையனூர் தேவ சமுதாய நாட்டாமை மாரியப்பன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. கடலூர் நாட்டாமை தம்பி மகேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஆகிய எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எந்த ஊருக்காரும் உடனடியாக வந்து உங்களுக்கும் சித்தார்த்தன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி போதுகிறது. இந்த பண்பலை மாரியம்மாவுடைய சிசிய பிள்ளையாகிய சாந்தி அன்னார்கள் அரங்கேற்ற விழாவை முன்னிட்டு என்னுடைய அழைப்புக்கு மதிப்பு கொடுத்து இங்கு வந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும், அதோடு கடையனூரை சேர்ந்த நாட்டாமை மற்றும் ஊர் பொதுமக்களுக்கும், பண்பலையை சேர்ந்த நாட்டாமை மற்றும் வந்தருக்கும் வருகை சென்றிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எத்தனையோ சிசிய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்ற ஆசை இன்னும் இருக்கிறது. இன்னும் பல கலைஞர்களை உருவாக்க வேண்டும். இந்த கிராமிய கலையாகிய தென்னிந்தியா நாட்டிலே எத்தனை கோவில் கொடைகளை வந்திருந்தாலும் வில்லு இல்லாத கோவில் நல்லா இருக்காது. இந்த வில்லுப்பாட்டு கலை இன்னும் அதிக காலமாக வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு சில கலைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் பெரிய பெரிய தலைமை பாடல்களும் கலைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கு வந்திருக்கக்கூடிய படித்து முடித்தவர்களுக்கும் இனிமேல் சிசிய பிள்ளை ஆரம்பிக்கக்கூடியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது மாரியம்மாள் வில்லிசல் குழுவினர் சார்பாக கடையனூர் நாட்டாமை ஐயா மாரியப்பன் அண்ணார்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அதோடு இந்த பண்பலை தேவர் சமுதாயத்தின் சமுதாய நாட்டாமையமாகிய அயராத உழைப்பு மக்களுக்கு ஒழித்து வரக்கூடிய எனது அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போடப்படுகிறது. அதோடு பண்பலையை சேர்ந்த தேவர் சமுதாய நாட்டாமை எனது அருமை சகோதரர் ரவி அண்ணார்களுக்கு மாரியம்மாள் வில்லிசல் குழுவினர் சார்பாக பொன்னாடை போடப்படுகிறது. அதோடு பண்பலையை சேர்ந்த துணைத் தலைவர் சண்முகசாமி அண்ணார்களுக்கு பொன்னாடை போடப்படுகிறது. அதோடு பண்பலையை சேர்ந்த துணைத் தலைவர் மருமக பிள்ளை சுப்பதாக்கன் அண்ணார்களுக்கு பொன்னாடை போடப்படுகிறது. வரவேற்கும் கொடுங்க. அதோடு கலைஞர்களை இந்த உலகிற்கு விளம்பரப்படுத்தி கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் உரிமையாளர்கள் வந்திருக்கின்றார்கள். அதிலே
பண்பலையை சேர்ந்த மாரியம்மாள் வில்லிசை கல்வியின் சார்பாக யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கு தென்காசி மக்கள் செல்வம் செபா அவர்களுக்கு பொன்னாடை கொண்டு வருகிறேன். அதோடு ஜிடி யூடியூப் சேனல் அண்ணா இந்திரஜித் அண்ணார்களுக்கு பொன்னாடை கொண்டு வருகிறேன். அண்ணாஜிக்கு 5 மணிக்கு தான் அழைப்பு கொடுத்தேன். அதாவது அமர்லீக தகவல் யானி டிவி உரிமையாளர் யானி டிவி யூடியூப் சேனல் உரிமையாளர் ஆறுமுகசாமி எல்லாருக்கும் பொன்னாடை கொண்டு வருகிறது. அதோடு இந்த அரங்கேற்ற விழாவிற்கு வருகை தந்திருக்கும் வில்லிசை கலைஞர்கள் அனைவர்களும் வில்லிமலை வரையில் வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். பொன்னாடை வழங்க வேண்டும். வருங்காலத்து கொடைக்கானலி கடலூரை சேர்ந்த மருத்துவ வீரனன் அவர்களுக்கு பொன்னாடை கொண்டு வருகிறது. வருங்காலத்து கொடைக்கானலி வில்லிசை கலைஞர்கள் சாப்பாடு சாப்பிட்டு விட்டு கோவில் பக்கம் வில்லு நடை முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். அதோடு பண்படி தேவர் சமுதாய நாட்டாமை அதோடு பகவதியம்மன் கோமரத்தாரி அண்ணா பெரிய காளிமுத்து தேவர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. வாங்க வேற இல்லை, அவனுக்கு தான் தெரியும் கிடையாது. அதான் நாட்டம் அவ்வளோதான். இன்னும் பொன்னாடை போட்ட திருப்பத்தினால் வில்லிசை கலைஞர்கள் வில்லிமலை அறையில் வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். அவர்கள் வருவரைக்கும் கடை நடந்து கொண்டிருக்கும். அதோடு இந்த பகவதியம்மன் திருவாலயத்திலே என்னுடைய சிசிய பிள்ளையாகிய எத்தனை சிசிய பிள்ளைகளும் இங்கு வந்திருந்தாலும் இன்னும் அனைத்து கலைஞர்களும் உருவாக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு என் மருமகள் சாந்தி அவர்களை இந்த கல்விகளை கற்றுக் கொடுத்து அரங்கேற்றங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் அனைத்தும் கற்றவளும் அல்ல, எல்லாம் தெரிந்தவளும் அல்ல. எனக்கு தெரிந்ததை இன்னொரு கலைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த வில்லிசை இன்னும் வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதனால் அனைவர்களும் அமைதியாக அமர்ந்திருந்து சாஸ்தா இன்னும் 1 மணி நேரத்துக்குள் பிறந்தவரும் இந்த அரங்கேற்ற விழா முடிவு வரைக்கும் இருந்து கண்டு கழிக்குமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்கும் அனைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.